காக்கா கழு கான்ட்ரோவர்சியில் ஆரம்பிச்சு, இனி காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுன்ற வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை விஜய் ஃபேன்ஸ்லாம் ட்ரோல் பண்ணி இப்போ ரஜினி ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு. இப்போ யார் தப்பு கரெக்டுன்றதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாரிசு ஆடியோ லான்ச்சில் சரத்குமார் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அடுத்ததாக பேசின அந்த படத்தோட ப்ரொடியூசரும் சூப்பர் ஸ்டார், நோ டவுட் இஸ் சூப்பர் ஸ்டார். பொதுவாக தெலுங்கு சினிமாவில் எல்லா பெரிய ஹீரோஸையும் உதாரணமாக சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, அப்புறம் இன்னைக்கு இருக்க பிரபாஸ்னு எல்லாரையுமே சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் தில்ராஜுவும் விஜயை சொல்லியிருப்பாரு. ஆனால் சரத்குமார் சொன்னதை சோஷியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் எலிவேட் பண்ண, இன்னொரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸ்லாம் சரத்குமாருக்கு ரஜினி மேலே ஒரு வன்மம், அதனால தான் அவர் அப்படி சொல்லிட்டாருன்னு ஒரே சண்டையாக போயிட்டு இருந்தது. இது நடந்து கொஞ்சம் மந்த்ஸில் ஹுக்கும் பாட்டோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டில் பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், இது இல்லாமல் இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சது தான் ரூல்ஸ்னு ரஜினியோட வாய்ஸ் ஓவரில் வந்து இது எல்லாமே டேரெக்டாக விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதனால் திரும்பவும் சோஷியல் மீடியாவில் ஒரே ஃபேன் வார் தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் ரஜினியோட முரட்டு கன்னியான கலாநிதி மாறன் தேவையே இல்லாமல் ரஜினியோட காம்படிட்டர்னால் அது நம்ம தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டு விஜய் சார் சொன்ன மாதிரி ரஜினி சாரோட காம்படிட்டர் ரஜினி சார் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது இதோட விட்டுருந்தா பரவாயில்ல. ரஜினி திரும்ப ஸ்டேஜில் பேசுகிறப்போ விடாது, அது மேலே போகும், கிளை இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும், அது மேலே போகும், அதுக்கு மேலே முடியாது. ரஜினி விஜய் மீன் பண்ணலன்னே வச்சுப்போம். ஆல்ரெடி இப்படி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கப்போ, இது இல்லாமல் கலாநிதி மாறன் வேறு விஜய் பேரை ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணக்கப்புறம் ரஜினி இந்த கதையை ஸ்டேஜில் சொன்னால் அது விஜய் தான் மீன் பண்ணணும்னு தெரிஞ்சே ரஜினி இப்படி பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் விஜய் லியோ சக்ஸஸ் மீட்டில் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அப்படியே ரஜினியும் எனக்கு விஜய்க்கோ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எனக்கு நிஜமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனசு இப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை. இதுக்கப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போவே விஜய் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லாமையே அவர் செஞ்சிட்டாரு. ரஜினி இத்தனை வருஷமாக வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரங்கள்லாம் பேச்சு அடிபட ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் விஜய் கட்சி பற்றியோ டிவிகே பற்றியோ எங்கே கேட்டாலும் ரஜினி நோ பொலிட்டிக்கல் கொஷின்ஸ் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கரூர் ஸ்டாம்பேட் நடக்க வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே ரஜினி ட்வீட் போட்டார். இதுக்கு டிவிகேக்காரங்களாம் மற்றதுக்கெல்லாம் நோ பொலிட்டிக்கல் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு ட்வீட் போடுறாருன்னு கேட்க, அதுக்கு ரஜினி சப்போர்ட்டர்ஸ்லாம் பிஎம்லேருந்து எல்லாரும் தானே போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் ஏதாச்சும் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் இதுவும் உயிர் தானே, இப்போ ஏன் ட்வீட் போடலன்னு விஜய் ஃபேன்ஸ்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இதுவும் இல்லாமல் டிஎம்கே நடத்துகிற ஃபங்க்ஷன்லலாம் கமல் ரஜினி சேர்ந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. கமலாச்சு அஃபிஷியலாக கூட்டணியில் இருக்கார், ஆனால் ரஜினி சைலண்ட்டாக அவங்க சைட் போயிட்டாருன்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் உருவாச்சு. இன்னும் சொல்லப்போனால் லாஸ்ட்டில் டிஎம்கே யூடியூப் ஆட்ஸ்லலாம் ரஜினி டிஎம்கே கேம்பெயின் பண்ணி பேசியிருப்பார். கடைசியாக ஒரு பிரச்சாரத்தில் டிவிகேல ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்க ஆதவ அர்ஜுனா டிஎம்கே ரஜினிக்கு பிரச்சனை கொடுத்து கட்சி ஆரம்பிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு டிஎம்கேக்காரங்கெல்லாம் அவர் சொன்னது தப்பு, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல, ரஜினி ஃபேன்ஸ்லாம் நீங்கள் எங்களை தொற்றுக்கக்கூடாது, எங்களை மீறி எப்படி எலெக்ஷனில் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ரஜினி ஆதவ அர்ஜுனா சொன்னது தப்பு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ட்வீட் போட்டார். இதுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் இது வரைக்கும் எவ்வளவோ கட்சிக்காரங்க ரஜினியை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன டைமில் சில கட்சிக்காரங்க அவரோட ஃபேமிலியெல்லாம் அப்யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போல்லாம் பேசாத ரஜினி இன்றைக்கி விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் சொன்னோன்னே அதுக்கு ட்வீட் போடுறாருன்னு சொன்னாங்க. இங்கே ரஜினி ட்வீட் போட்டது மேட்ரு இல்லை, அதில் அவர் லாஸ்ட்டாக சொன்னது தான் மேட்ரு. இவர் இப்படி போட்டோன்னே விஜய் ஹேட்டர்ஸ் அப்புறம் மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் விஜய் கட்சி தோத்துரும்னு தலைவர் சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னு சொல்லி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ரஜினி ஃபுல்லாகவே டிஎம்கே பக்கம் போயிட்டாரு, அதுவும் இல்லாமல் விஜய் மேலே ரஜினிக்கு வன்மம் இருக்கிறது உண்மை தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருமே எதிர்பார்க்காத அளவா 108 சீட் வின் பண்ணி இன்றைக்கி சிஎம்மாக உட்காந்துருக்காரு விஜய். இதில் ஃபன் என்னென்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் டிஎம்கேக்காரங்க விஜயை ஒருமையில் விமர்சனம் பண்ண சாட்டை துரைமுருகனெல்லாம் விட்டுட்டு ரஜினி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவருக்கு விஜய் மேலே பொறாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருப்பாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, என்ன தான் அவருக்கு உண்மையாகவே விஜய் மேலே வன்மை இல்லைனா கூட இந்த மாதிரி ட்வீட் போடுறது மூலமாக அது அப்படி தான் போய் சேரும்னு அவர் தான் தெரிஞ்சு பேசணும். ஆஸ் அ விஜய் ஃபேனாக டிவிகே தொண்டர்களுக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இதெல்லாம் தற்செயலாக நடந்ததோ இல்லை அவர் வேணும்ட்டே பண்ணாரோ
எதுவாக இருந்தாலும் அவர் இல்லைன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. இதோட விட்டுறலாம். அதை தான் விஜயம் விரும்புவார். அதுவும் இல்லாமல் நமக்கு அதை விட பெரிய வேலை இருக்குது, அதை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதை பொதுவாக பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.